யான விசேஷித்தமாக ஒரு செய்தியாளர் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கீங்க. அவர்களும் எப்படி நம்முடைய அங்கிள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அன்பும் மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்தார்களோ அதே போல இன்றைக்கும் நம் மத்தியிலே வந்திருக்கிற டாக்டர் டி ஜெயசிங் அங்கிள் அவர்களும் கூட அதே அன்பும் மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி டயசிஸில் லே செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். டிஎஸ் குரூப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்களுடைய அவ்வளோ பிஸியான அவர்களுடைய பிஸ்னஸ் மத்தியிலும் அநேகருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். அவர்களும் அழகாக அங்கிளை போல அநேக பாடல்களை பாடி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த விசேஷித்த நாளிலே நம்முடைய இயேசுழைக்கிறார் இந்த ஜேசிஎஸ் ஜெபகோபுரத்திலே அவர்கள் இருப்பது நமக்கு மிகவும் சந்தோஷம். இந்த கூட்டத்தின் முடிவிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க இருக்கிறார்கள். எனவே கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் யாவரும் சற்று காத்திருந்து வரிசையிலே வந்து ஜெபித்து கொள்ளவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட டாக்டர் டி ஜெயசிங் அங்கிள் அவர்களை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இல்லை. இன்றைக்கி உலகம் மாயமான உலகம். யாருக்கு எப்போ என்ன சம்பவிக்கும், எப்படி நடக்கும் சொல்ல முடியாத காலங்களாக இருக்குது. அப்படி நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஒரு நிமிஷம் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு வருகிறார். அது கிருபையோடு நம்ம கேட்கலாமா? எத்தனையோ பாடங்களோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். யார் எனக்கு ஆதரவு, யார் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி எண்ணி வந்திருக்கலாம். ஆண்டவர்களை பார்க்கிறார். நானே உன் பரிகாரிக கர்த்தர், உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் தான் செய்ய போகிறேன். உலகத்து மனுஷனை விட நான் தான் உனக்கு அதிகமாக செய்ய போகிறேன். இன்றைக்கு நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். உனக்கு அதை இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டேன், உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டேன், இத்தனை நிந்தனையும் ஏற்றுக்கொண்ட தெய்வம் அதை தேடி வந்திருக்கிறார். பார்க்கலாமா? கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தையை தாங்க. ஈஸ்வரிக்க ஊழியத்திற்காக சாபுகிற அன்பையா டி தினகரன் ஐயாவுக்காக வருகிறோம்ப்பா. மகன் கண்ணீரோடு ஜபங்கள் காரியங்கள் மக்களுடைய கண்ணீரை துடைக்க கொடுத்த காரியங்கள் எல்லாம் வரைந்திருக்கீங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் கடந்த வாரம் இதே சனிக்கிழமைன்ட்டு விக்கிரமசிங்கபுரம்னு சொல்லி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு பெரிய டவுன், அது தாலுக்கு சென்டருங்க, ஒரு ஆர்சி சென்டருங்க. அங்கே திருவிழா வருஷம் திருவிழா நடத்துவாங்க. நிறைய 7000 மக்கள் வருவாங்க. 2 வருஷம் அழைச்சிருந்தாங்க. இருதய குளம்னு சொல்லி ஒரு கல்வாரி சிலுவை இந்த இடத்துல இருக்குது. ஆண்டப்பட்ட பாடுகள்லாம் விவரிச்சிக்க முடியாத அந்த காலத்தில் மிஷினரிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்க பயங்கரமான சூழ்நிலை. அந்த இடத்துல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. இரவு 12 மணிக்கு தான் செய்தி கொடுக்க போனேன். இரவு 12 மணிக்கு தான் கையில் கொடுத்தாங்க. கொடுத்தா வந்துடுற மக்களுடைய வியாகுலெல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியாத கஷ்டங்கள் சில குடும்பத்தில் பார்த்து மக்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது தாங்கவே முடியலை. அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க. வார்த்தையை பேசும்போது ஒரு சில பேருடைய முன்னால் உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா, கைவிடப்பட்ட நிலையில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஆதரவு இல்லை, யாரும் ஆதரிக்க மக்கள் இல்லை. இந்த காலத்தில் வாயில் பேசுகிறாங்க ஒழிய செயல்படலை. மக்களெல்லாம் பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப மனசு கஷ்டம். ஒரு அம்மாவுக்கு பிரஸ்டில் கேன்சர், தாங்க முடியாத கஷ்டம். வீட்டுக்காரருக்கு கிட்னி ஃபெயிலியரு, எவ்வளோ வேதனை.
நடக்க முடியாத குழந்தை, நடக்க முடியாத குழந்தை. அவங்க வந்து இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப வேதனை. ஆண்டு யாரும் இப்படி அனுமதிக்கிறதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 18 கடைசியை வாசிக்கும் போது ஏசப்பா வந்து எரிகோலேருந்து எருசலேம் போய்கிட்டு இருக்கார். போகும்போது வழியில் குருடன் உட்காந்துருக்கான். குருடன் வேதனையோடு உட்காந்துருக்கிறான். போகிறவன் சத்தத்தை பார்க்கான். என்னடா சத்தம், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கேட்குறான். நசரேயா இயேசு போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கேட்குறான், ஆண்டவரே இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கதறான். சீஷர்லாம் சொல்கிறாங்க அமைதியாரு அமைதியாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் கத்துறான். அந்த சத்தம் அவனுடைய காதில் விழுது. ஒருவேளை நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம், வெண்ண போதில் வந்திருக்கலாம், யார் என் ஜபத்தை கேட்கலாம், யார் கேட்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டு ஒன்று வார்த்தையை கேட்காரு. யார் கேட்காங்களோ கேட்கலையோ ஆண்டு ஒன்று வார்த்தையை பார்க்காரு. ஒரு வியாகுலத்தை பார்க்காரு, ஒரு கண்ணீரை பார்க்காரு, ஒரு குடும்ப சிச்சுவேஷனை பார்க்காரு. எந்த நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு ஆண்டு உன் நிலைமையை பார்க்காரு. உன்னை பார்க்குற தெய்வத்தில் உண்டானா இயேசு மாத்திரம்தான், அல்லது யாரும் கிடையாது, இயேசு மாத்திரம்தான். அதை பார்க்காரு. ஆண்டவருக்காகிறது யாரை பார்க்க சத்துறாங்கன்னு சொன்ன உடனே, இயேசு போறாருன்னு சொன்ன உடனே அவர் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்க. ஆனால் கூப்பிட்டு கேட்காரு, உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்காரு. உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு. அவன் சொல்றான், ஐயா நான் பார்க்க முடியல ஐயா, கண்ணு தெரியல ஐயா, வேதனையோடு வாழ்ந்துட்டு ஐயான்னு சொல்றான். அப்படி சொன்ன ஒரே வார்த்தை, உன் வேதனை நீங்க சுகமாயிரு, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. இந்த நிலையில் வந்திருக்க உன்னை பார்த்துட்டு கேட்காரு, வேதனை நீங்க சுகமாயிரு. நீ கண்ணியோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டு பார்க்கிற ஒரு வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்ல தெய்வம். இன்னைக்கு வாழ்க்கையில பல கஷ்டம் வரலாம், கண்ணீர் வரலாம். அந்த ஆண்டவர் மாத்திரம் கூட இருக்கணும். அதை மட்டும் மனசில் வாழ்க்கை நினச்சிடுங்க. வேற எது வேணாலும் இழந்துட்டு போயிடலாம், ஆண்டவர் மாத்திரம் இழக்கக்கூடாது. கர்த்தரும் பக்கத்தில் இருக்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 16:8 எடுத்து வாசிப்பாத்தீங்கன்னா, கர்த்தரை இவ்வளவுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்ன வலதுபாதியால் நான் அசைக்கப்பட முடியல தாவீது சொல்றாரு. அதை விட அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும். புருஷனை கை விட்டுடலாம், பிள்ளைகள் கை விட்டுடலாம், யாரு கை விட்டாலும் சரி உன்னை கைவிடாத நேசத்தில் உண்டு. ஆனால் இயேசு மாத்திருந்தான். அந்த மனதில் ஆண்டவரே நம்மோடு வாழணும் ஐயா, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். எவ்வளவு நிந்தனை வந்தாலும் சரி, உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தோடு கடந்த போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. யார் எப்படிப்பட்ட பணக்காரனாலும் கோடி சொன்னாலும் சரி, ஒன்றையும் கொண்டு போக முடியாது. உடுத்த துணி கூட இருக்காது. அவ்வளவு நிந்தனையான வாழ்க்கை. இதுதான் உலகம். இது அழியாம மனுஷன் எவ்வளோ பெருமை. அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், நான் அதை செய்திருவேன், இதை செய்வேன் சொல்லி வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. ஆனால் ஆண்டவரும் கூட இருக்கும்போது, கர்த்தரும் கூட இருக்கும்போது நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு. ஆண்டவர் பார்க்கும்போது, ஆண்டவர் வாழும்போது, சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். ஐயா டிஜேசியா ஊரில் எனக்கு ஊர் சுரண்டை தான். அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன், சாப்பாட்டுக்கே இவ்வளோ வாழ்ந்த மனுஷன். செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, துணி கிடையாது, ஒன்று கொடுத்து விட கிடையாது. அப்படி நிந்தையாய் வாழ்ந்த மனுஷனை குப்பையிலேருந்து ஆண்டவர் வைத்தினார். செத்த ஞாயிறு கேளம் வாழ்ந்தேன், அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் வைத்தினார். அதனால கடைசி கடவுள் சாட்சியாக வாழிடும், மகிமையை வாழணும். ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பாடும் நிந்தனையாலும் 80 வருஷம்தான். ஆனால் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், தாங்க முடியாத நிந்தனைகள், தாங்க முடியாது. எத்தனை மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும். நேற்று ராத்திரி 8 மணி இருக்கும், இந்த தம்பி வந்தான். எங்கேருந்து வரலன்னா ஏலகிரியிலேருந்து வரையாண்ணா.
ஏலகிரியிலேருந்து வாணியம்பாடினா சோழார்பட்டு பக்கத்தில் ஏலகிரியிலேருந்து. மனைவி இல்லை, 3 பிள்ளைகள், குடும்பமே குஷ்டரோகம். 8 மணிக்கு வரியப்பா எதுக்கு விளையாட்டுக்கு வரேன்னு கேட்டேன். அம்மாவை பார்த்தா ஏதாவது பழைய துணி தருவாங்கன்னு வந்தேன், ஏதாவது உதவி செய்யணும்னு வந்தேன். ஐயாண்ணா எல்லாம் போயிட்டாங்களப்பா, வேலை முடிஞ்சு வச்சே போயாச்சு சொல்லும்போது அவன் கேட்டேன், உனக்கு என்ன உதவி, யாரும் என்னை உதவி பார்க்க என்னை பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்லி இப்படி 2 கையும் இப்படி காட்டினான். நான் இப்படி போய் யாரும் என்னை பார்ப்பா, யாரும் தீண்டுவா ஐயா, நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்களா, என் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்களா, என் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு ஐயா, குஷ்ரோகத்தால் சீரழிஞ்சு போச்சு, வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் எங்களை நேசிக்கலை, உறவினர் யாரும் கிட்ட வரக்கூடாதுன்ட்டாங்க, வீட்டுக்கே வராதன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஒரு மலைப்பகுதியில் ஓரமாக உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், யாரோ திறனா கூட தூரமாக கொண்டாந்து பொருளை வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த பொருள் அங்கே இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஐயா. என் நிலைமை பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்த்தேன், அவருக்கு கூட ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நம்மளை எவ்வளோ பாதுகாத்துருக்காரு, எவ்வளோ பலத்தை தந்திருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ செலவுக்கு கால் நடக்க முடியாது, கை மடக்க முடியாது, ஒரு ஸ்டெப்போடு நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய பலத்தை தந்திருக்காரு, பலத்தை எவ்வளோ மகிமையை வச்சிருக்காரு. அதைத்தான் வாழ்க்கையில் பார்க்கணும். ஆண்டு வச்ச மகிமையை பார்த்து அந்த மகிமைக்கு ஆண்டு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எவ்வளோ அழகாக என்ன வச்சிருக்கீங்க சாமி, சாட்சியுள்ள வாழ்க்கை வளமுடைய கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், நிச்சயமான கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு மகள் இங்க ஆலயத்தில் இருக்கிறார், சின்ன பிரச்சனை. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் எனக்கு இந்த பாடு, நான் கடவுளை தானே தேடுறேன், கடவுள் தானே சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எந்த கஷ்டம். சில பேர் நினைக்கலாம் கடவுளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், மகிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கஷ்டம் வேதனை ஏன் சொல்லுவாங்க. நான் சொன்னி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது பல வேதனை வரும், துன்பங்கள் வரும், பல நிந்தனைகள் வரும். ஆனால் நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற, கடவுள் சாட்சியாக இருக்குன்னு சொல்லி சோதிச்சு கூட பார்க்கலாம்ல. பிசாசு கரிச்சிக்கிற சிங்கம் போல யாரும் விழுங்கலாம்னு சுற்றி தான்ல, அதை போய் எத்தனையோ விதம் பாடுபடலாம்ல. ஆனால் உனக்கு ஒன்றும் வராது. காரணம் கேட்டால் நீ இப்படிப்பட்ட மகள் எப்படி கடவுளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அவருக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்ப்பாரு, உன் கண்ணீரை பார்ப்பாரு. நீ கண்ணீரை காண்க தெய்வம் ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அதைத்தான் நினைக்க, நீ உன்னை அழுக ஒரு நாள் வீணாக போகாது. உன் கண்ணீரை ஆண்டவர் பார்த்துக்கிட்ட அவருடைய காரியத்தை ஆண்டவர் பருவத்துக்கு கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. மகளே அழகாத, திகையாத, பல கூட திடமனதாயிரு. அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் பாப்பா ஒருத்தி வேலை செய்கிறா, புருஷன் இழந்துட்டான், புருஷன் சூசைட் பண்ணிட்டான், தப்பான போய் சூசைட் பண்ணிட்டான். ஆனால் கடவுளுக்கு பிரியமான மகள், ஒரு குழந்தை வச்சிருக்கா. நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, வேறு எந்த காரியத்தையும் விரும்பலை. வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் யாரையும் தரிசிக்கவே முடியாது. எப்படி வேணாலும் வாழலாம், இவ்வளோ படிச்சிருக்கலாம், டிகிரி வாங்கியிருக்கலாம், டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், பல விதமான உத்தியோகத்தில் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. கஷ்டம் வரணும், கண்ணீர் வரும், எந்த பாடுகள் வந்தாலும் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்து சொன்னால் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை பாதுகாப்பார். ராத்திரி ஒரு பினாயில் பாட்டில் திறந்திருக்கா, திறக்க முடியாமல் ஏதோ ஒரு கத்தி வச்சு குத்தியிருக்கா, டப்புன்னு மேலே அடிச்சுட்டு கண்ணுலலாம் அடிச்சுட்டு கண்ணு குருடாயிருமோன்னு நினச்சி எல்லாரும் நினச்சிருக்காங்க. ஆனால் கடவுள் கூட நீ வாழும்போது, கடவுள் சாட்சியாக வரும்போது ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்ல, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ண வரல. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமையாக வாழ்ந்தாங்க. ஆண்டு மீட்டு எடுத்து கொண்டு வராரு. வீட்டுக்கு எடுத்து வரும்போது வெளியில் எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ வேதனை, எத்தனையோ கண்ணீர். பார்வன் நினைக்கிறான், ஜனங்களாம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் வேலை செய்ய முடியும். அப்படி பின்னாலே வரான், பின்னால் படைகளை துரத்தி வரான், அவன்கிட்ட உள்ள 600 பிரதமான ரதத்தோடு வரான்,
வந்துக்கிட்டு வேகமாக துரத்தி வரான். ஜனங்கள் கால்நடையாக போய்கிட்டு இருக்காங்க. துரத்தி வந்த உடனே ஜனங்கள் பின்னால் பார்க்காங்க. பின்னால் பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு, அப்படியே கஷ்டம். மோசையை பார்த்து கேட்காங்க, ஏன் எகிப்தில் கல்றெல்லாம் இங்கே கொண்டு வந்த, எது கல்றனா கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மோசே கலங்குறாரு. ஆண்டவர் விடலை. உன் கையில் என்னடா இருக்குன்னு கேட்ட, கோல் அடி செங்கல்னா 2 அடித்தார். அது மாதிரி ஆண்டவர் என்ன சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ ஒரு நாள் பார்க்க மாட்ட. இன்றைக்கு காண்கிற, இன்றைக்கு தான் அவனை கடைசி, பார்த்துக்கோ. ஒரு நாள் பார்க்க மாட்டேன். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு அதே மாதிரி பாடோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், நிந்தியோட வந்திருக்கலாம், அவமானத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை தருவார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு ஆண்டு சொல்கிறாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, யோசுவா 1:5 வாசிக்கும் போது யோசுவாட்ட ஆண்டு சொல்கிறார்ல, பூமியில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருத்தனை விட்டு உனக்கு எதிர்ப்பே கிடையாதுட்டார்ல, அப்படி சொல்லிட்டார்ல. என் அம்மா ஜெபிக்கோடி தாய். வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 31 பார்த்தா வாசிக்கும் போது குணஸ்தானி சரி கண்டுபிடிப்பவர் யார், விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. விலை உயர்ந்த முத்து. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்தமாக கார் இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே சொந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தவன் சொந்தம். உலக யார் சொந்தம் இல்லையோ, கர்த்தவன் சொந்தம். அந்த சொந்தமாக கடவுள் உன்கிட்ட இருக்கிறதுனால தான் நீ அசைக்கப்பட முடியாது. அப்படி யாரும் அசைக்க முடியாது. கர்த்தருக்கு ஏன்னா அவன் கூட ஆண்டு இருக்காரு. என்ன தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். உனக்கு என்ன சந்திக்கணும் ஆண்டுக்கு தெரியும். உனக்கு என்ன நேரத்தை எதை செய்யணும் அதை செய்யும். அந்த கிருபையை நீ பெற்ற மகள். கிருபை பற்றி நீ வாடும்போது அவனோட ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரே என் கரையனோடு இருக்கட்டும் ஐயான்னு கேட்கும்போது நான் கைவிடவே மாட்டார். என்ன கைவிடலை. ரொம்ப நினச்சி நான் பார்ப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தினா வாய்க்காம சொல்கிறாரு. பிறந்த ஊர் கீழே சுரண்டை. எனக்கு ஒரு ஆசை என்னென்னு கேட்டால், எவ்வளோ பரிசுத்தவான்கள் எப்படியோ எவ்வளோ மனுஷனுக்கு உலகி செய்கிறான். நம்ம பேரில் ஊரில் பிறந்த ஒரு அப்போஸ்தலர் பிரதர் நடந்து போனாலே போதும். நடந்து போனாலே இப்போ ராஜரிகமாக நட. கை வைக்க மாட்டாங்களா? என் பிள்ளை மேலே கை வைக்க மாட்டாங்களா? என் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஏன் காரணம், அவர் பரிசுத்தமான மனுஷன், தேவனா அபிஷேகப்பட்ட மனுஷன், தேவதூதம் வாழக்கூடிய மனுஷன். அப்படின்னா எனக்கு ஆசை. அந்த இடத்த ஒரு பிரேட் ஒரு மாதிரி உருவாக்கணும். பிறகு இருக்க காலத்திலே நம்மளே முடிஞ்சது அதை செய்யணும்னு செய்தி இருக்கும்போது ஒருத்தன் சொந்தக்காரன் என்ன பண்ணிட்டான், கெட்ட விட பண்ணிட்டு ரொம்ப தகராறு, ரொம்ப தகராறு. டக்குன்னு வந்து பண்ணா, நீ யார் இங்கே வந்து கட்டுறதுக்கு எனக்கு கேட்டான். நான் சொன்னப்பா, ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தமான மனுஷன், உனக்கு சித்தப்பா தான். எனக்கு அப்படி இல்லை. ஒரு தெய்வீகமான மனுஷனுக்கு ஒரு ஆண்டவர் கிருபை தந்துக்காருன்னா என்னோட சந்தோஷம் கேட்கல. அப்போ என்ன மறைச்சு இந்த அருவாள் எடுத்து என் மேலே ஓங்கிட்டான். ஓங்க போகும்போது பின்னால் வந்து ஆளை என்ன தள்ளிட்டார். இல்லையே, நான் ஒதுங்கிட்டேன். அவரே வீட்டில் வாழை 2 எடுத்து போச்சு. இது செய்தி பிறகு வந்துருச்சு, அதுக்குள்ளே சென்னைக்கு வந்துருச்சு செய்தி. எனக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்டு, தம்பி கர்த்தரும் கூட இருக்காருப்பா, உன் கூட இருக்காரு, ஒருத்தவனும் பண்ண முடியாது. கடைசியில் 10 நாள் ஆகலை, அவன் எவ்வளோ ஓங்குறானோ அதே மனுஷன் செத்து போயிட்டான். திடீர்னு கொஞ்சம் வயசு தான். என்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சொன்னேன், தேவ மனுஷங்க இருக்கும், எனக்கு என்னையா குறை? தேவ மனுஷன் நீங்கள் வாழும்போது எனக்கு என்ன குறை? காரணம் கேட்டால், கர்த்தர் நம்மோட இருக்கும்போது யாரும் நமக்கு எதுக்க முடியாதுல்ல. கர்த்தர் நம்மோட வாழும்போது நமக்கு வந்து ஒரு பயம் இல்லைல்ல. ஒரு தகப்பன் பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைக்கு எந்த ஆபத்து வராதில்ல, தகப்பன் பார்த்துக்கிறான்ல. அதை போல் தகப்பன நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறைன்னு கேட்டேன். இவ்வளவு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவர் கேட்க, நீ ஆண்டவருக்கு என்ன சாதனை பண்ண போகிற? ஆண்டவர் கேட்கறது தான். நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிற? உலகத்தை எத்தையோ மனுஷன் எப்படி இல்லாமல் பண்ணுறான். ஆனால் கடவுளுக்கு என்ன செய்ய போகிற? அதைத்தான் வாழ்க்கை நினச்சி பாருங்க. ஒரு ஆத்ம பாரம், ஒரு தாகம்,
ஒரு எண்ணங்கள் உள்ள வாழ்க்கை வேணும். எல்லாரும் நேசிக்கணும். யாரும் நமக்கு எதிராளி கிடையாது, எல்லாரும் நேசிக்கணும். அதான் சொல்றாரு, கண்ணு முன்ன இருக்க சகோதரன் நேசியாதவன் காணாத இருக்க கடவுள் கடவுள் இங்கே இருக்காரு. அந்த வேதத்தில் வாசிக்க பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரர் குறை உண்டு காண்பாயானா பலிபீடத்தில் காணிக்கையை வச்சுட்டு சகோதரன் ஒப்புரவாகி காணிக்கை செலுத்து. காரணம் கேட்டா கண்ணு முன்ன சகோதரன் இருக்காவன் அவனை நேசிக்காத கடவுள் இங்கே இருக்காரு. ஒரு எப்படி நேசிக்க முடியும்? சில பாருங்க, என் டெட் பாடியோட பார்க்கக்கூடாதுன்றவாங்க. அக்கா தங்கச்சிக்கல, அண்ணன் தம்பிக்கல, ஒரு சின்ன தகராறுக்காக, ஒரு 1000 ரூபா காசுக்காக எப்படியோ மனுஷன் வாழ்ந்துக்க. அது வாழ்க்கை இல்லை. நீ உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்ல. ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது தான் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அது மட்டும் வாழ்க்கை நினச்சி பார்த்து உன் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கவில்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது கல்யாணத்துக்கு அழகாக சொல்கிறாங்கல்ல, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்க இன்னும் பாக்கியவான், கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோடு கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒளிவுமுறை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காணும் விதத்தில் வாசிக்கம் இல்லை. நீ பிள்ளைகள் வளரும்போது நஞ்சு மாதிரி வளருதுங்க, விஷப்பிச்சு பிள்ளைகள் மாதிரி வளர்றாங்க. சின்ன பிள்ளைகளே விரோதியாக வளர்றாங்க. அது வாழ்க்கை இல்லை. உன் பாதத்தை கடவுளுக்கு நேரம் மடக்கி ஆண்டு சமூகத்தை உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். தான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். இது ஜெபம் பண்ணாத வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியாது. காரணம் ஆண்டோட கேட்கணும். எதுனா ஆண்டு தாவீது கேட்டார்ல, தாவீது ஆள்ற காலத்தில் எதுக்கு ஆண்டவர் காவிதை இறுதி கேட்டவனை கண்ண வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவனை தள்ளி யானை தள்ளி சவுலை தள்ளி ஈசாயின் குமாரன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவன் எனக்கு சித்தமெல்லாம் செய்வான்னு சொல்லி அவனை இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன்னு சொல்லி தாவீதுக்கு ஏன் சொன்னாரு? அவனுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாய் வாழ்ந்தது, தேவன் சாட்சியுள்ள இருதயமாக வாழ்ந்தது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயமாக வாழ்ந்தது. எதை கேட்டான் கேட்டான் ஆண்டவர் சமூகத்தை எப்போ ஆண்டவரே நீ தான் எனக்கு சொந்தம், நீ தான் எனக்கு வழி நடத்த முடியும். தகப்பன் ஈசாயோட அவன் நினைக்கல, தகப்பன் அவன் அதிகமாக நேசிக்க ஆண்டவர் தான் நேசித்து ஆண்டவர் சமூகத்தை எல்லா பாரத்தையும் கொடுத்தான். பாரத்தை கொடுத்து ஆண்டவர் உன்னான் கைவிடலை. நீ எப்படி வாழும்போது தான் நீ உபத்திரம் வரும், தொல்லை வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தனை வரும், பாடுபடத்தான் செய்யும். இது நினைக்கவே விடாது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியானுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்படி சத்துருடைய விரோதமாக வரலாம், என் தெய்வத்தை கண்கண் கட்டி கொண்டு வரலாம், அவனை எப்படி அழிச்சிருவேன்னு சொல்லுவான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் சித்தம் இல்லாமல் தூசி மேலே உங்களோட உட்காராது. ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். அது நினைக்கக்கூடிய மக்களா, முன்னுள்ள மக்களா, பாடுள்ள மக்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிறைய குடும்பங்களை பாருங்க. உபத்திரங்கள், நிறைய குடும்பங்கள் நோய், நிறைய குடும்பம் இட முடியாத கஷ்டங்கள், வேதனைகள், கொல்லாத கேன்சர் எத்தனையோ குடும்பங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணீரோட தாங்க முடியாத வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கேன்சர்னால. ஆனால் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவாய் பாதுகாத்து வருகிறார். எத்தனை பேருக்கு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா, அன்னைக்கு நம்ம ஆண்டு எவ்வளோ பாதுகாத்து வருகிறார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். பகலை வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்கும் விலைக்கு காப்பார், ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற்கு இன்றைக்கு காப்பார். வார்த்தைப்படி ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களை வாழலாமா? சாட்சியுள்ள வாழலாமா? ஒரு பணம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது. எந்த பணம் யாரையும் காப்பாற்றாது. அவனுடைய அன்பு தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டோடைய அன்பு தான். அதான் வேதனை இல்லாத வாழ்க்கை தர முடியும். வேதனை வரத்தான் செய்யும். கஷ்டம் வரும், தலைவலியும், உடம்பு வலியும், எது வந்தாலும் சரி. ஆண்டவர் உனக்கு பாடுலாம் ஆண்டு எடுத்துட்டாரு. சிலையில் கொண்டு போயிட்டார். சிலையில் கொண்டு அடித்து காலி பண்ணிட்டாரு. நீ ஃப்ரீயாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். ஆண்டவர் மாதம் தேடி எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம துதிக்க தெய்வமே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கடவுளை துதித்து கொண்டு வாழ்வாயானா. ஆனால் ஆண்டவர் விரும்பும் ஒரே ஒரு காரியம், உண்மையுள்ள வாழ்க்கை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆசீர்வாதம் தீவிக்கிறனோ ஆக்கிரக்கு தப்பா.
உண்மையாக வாழ்வாயானா, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வனா, வாழ்க்கையில் ஒரு கஷ்டமே இருக்காது. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை, கிறிஸ்தவனா இருப்பான், பைபிளை நல்லா வாசிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நான் உண்மை இருக்காது, வார்த்தையில் உண்மை இருக்காது. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். 6 மாதத்துக்கு முன்பால ஒரு சகோதரியை தேடி வந்தாங்க. கல்யாணம் 2 நாள் கல்யாணம். 2 நாளைக்கு முன்னால் புருஷன் இறந்து போயிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி புருஷன் இறந்து போயிட்டாரு. புருஷன் இறந்து 4 நாள் கல்யாணம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 10:15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். மகளுக்கு எப்படி வேதனை வந்திருக்கும். 4 நாள் திருமணம், புருஷன் இருந்தாச்சு. தரேன் பணம் தரேன்னு சொன்னவங்கெல்லாம் கை விட்டுட்டாங்க. உடம்பு அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. புருஷன் இருந்துட்டான். அவ்வளோ கஷ்டம். என்ன செய்வா, என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சமூகம் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். உன்னை இருதயம் எப்படி நொறுங்கினாலும் சரி, இந்த இருதயம் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது தான் இந்த விடுதலை வரும். நீ மனுஷன்ட்டு ஆளலாம், உறவியன்ட்டு ஆளலாம், சொந்தக்காரங்கிட்ட ஆளலாம், கண்ணீர் துடைக்கப்பட முடியாது. ஒரு கண்ணீரை காண்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். நிந்தனையை அறிந்து காரியங்கள் எல்லாம் தெரியக்கூடிய தெய்வம் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மனதில் வைத்து வாழணும். அந்த உலகத்தை எத்தனை நிந்தையும் வந்தாலும் சரி, ஒரு இருதயக்கு உத்தமமாக இருக்குமாண்ணா, கடவுளுக்கு பிரியமாக இருக்குமான்னு சொன்னா எப்படினாலும் வாழலாம். உலகத்து மனுஷன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு, எங்கள் சொந்தக்காரங்க, எனக்கு சொத்தம், எனக்கு ஒரு அத்தை, அவங்க ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு புருஷன் மேலே சந்தேகம். என்ன சந்தேகம்னா, புருஷன் திசை மாதிரி போயிடுவாரோ, அவனை விட்டுருவாரோ அவனுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகப்பட்டு ஒரு ஜோசியக்காரனை தேடி போகிறாங்க. ஜோசியக்காரனை தேடி போவோம். ஜோசியக்காரனை செய்கிறான், அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிடுவான். என் முகத்தை ஏமா உன் முகம் கலையாக இருக்குதே, உன் இருதயமே கலங்கி போயிருக்குதே, உன் கண்ணில் கண்ணீர் அப்படியே நிற்குதே அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னோன்னே அவங்க சொன்ன அவங்க ஏங்க வச்சிருவான். ஏங்க வச்சோன்னே அவங்க அங்கே போய் சொல்லிடுவாங்க, அப்படி என் நிலைமை இப்படி, என் காரியம் இது, என் காரியம் இப்படி தற்பட்ட நிலைமை வந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என் புருஷன் சரியில்லை, எனக்கு வேதனையாக இருக்குது, இதெல்லாம் வாங்கிட்டான். வாங்கிட்டுன்னு சொல்கிறான், தேங்காய் கீரல் விட்டு போச்சு, தேங்காய் உடஞ்சி போச்சு, கீரல் விட்டு போச்சு, ஒட்டாதுன்ட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், கீரல் விட்டு போச்சு, உடஞ்சி போச்சு, இனிமேல் தேங்காய் ஒட்டாது, நான் புருஷன் கூட இருக்க மாட்டார். ஒரு முடிவு பண்ணாங்க. வரும்போதே மெடிக்கல் சொல்ல ஆயின்மெண்ட் வாங்குற மாதிரி பாய்சனை வாங்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. வாங்கிட்டு போயிட்டு குடிச்சு செத்துட்டாங்க. கால் கை விளங்காத பிள்ளை, ஒரு பிள்ளை வீட்டில் கிடக்குது. நினச்சி பார்க்கல. பிசாசு பாருங்க எப்படி கெரிச்சிரிய சிங்கம் போல தவறான போதனை கொடுத்து அதாவது சிறுவர்களுக்குமான குறிசொல்லும் இல்லை, மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதத்தை நான் வாக்கியமான்னு சொல்லாரு. கடவுளும் கூட இருக்கும் உனக்கு என்ன குறை, கடவுளும் கூட வாழும் உனக்கு என்ன குறை, நீ கடவுளை உன் ரட்சகரை வச்சிருக்க உனக்கு என்ன கவை, அப்பாலே போய் சாத்தான்னு சொல்லலாம்ல. வேதத்தில் வாசிக்கமில்ல, மத்திய 4 வாசிக்கும் போது ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் உபவாசம் இருந்து வனாந்திரத்துக்கு போகிறாரு. பிசாசு என்னெல்லாமோ சோதனை பண்ணுறான். கடைசி ஆண்டவர் சொல்ல ஒரே வார்த்தை, அப்பாலே ஓ சாத்தானேன்ற ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அப்படி வாழ்க்கை வாழ கற்றுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை வேண்டாம். கர்த்தன் கண்மலை ரட்சிக்கிற தெய்வன் அவர் ஒருத்தர் தான். பட்சிக்கிற அக்னி அவர் தான். பட்சிக்கிற அக்னி உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். ஆனால் உன்னை உள்ளங்க வரைஞ்சிக்கிறாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஏசாயா 48:15 வாசிக்கும் போது, இஸ்ரேல் கற்பத்தின் பாலகளை மறப்பாலோ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ரட்சகரை வச்சிருக்கும் உனக்கு என்ன கவலை? நிறைய பேர் வாழ்க்கையில் தோந்து போகிறாங்க. காரணம் கேட்ட ஜோசியம்,
அவன் வயிற்று பிழைப்புக்கு உட்காந்துருக்கான். அவன் தொழில தான். நீ வெளியே வேலைக்கு போகிற மாதிரி அவன் வேலைக்கு போகிற மாதிரி அவனோட வேலையை செய்கிறான், தொழிலை பார்க்கான். அவனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. உன் குடும்பம் அணிஞ்சிட்டல, யார் பாப்பா? அந்த பிள்ளை யார் பாப்பா? அதில் தவறான எண்ணம் கொண்டாதீங்க. கடவுள் மேலே உறுதியான நம்பிக்கை வைங்க. நீ மாற்றிக்கலாம். ஆனால் நீ இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்கும்போது இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள். சாலமன் ராஜா கடவுளை விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்நிய ஸ்திரீகளை நாடி போய் விக்கிரகம் நாடி போயிட்டார். வேதத்தில் வாசிக்கமில்ல. நீதிமொழிகள் 16:7 எடுத்தோம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் என்னங்கூடி செய்வார். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? கடவுள் பிரியமான வழியாக இருக்குன்னு சொன்னால் சத்துருக்களே ஆண்டவர் நினைக்க வச்சுருவார். நிறைய பேர் வழி கடவுளுக்கு பிரியமில்லாத வழி இருக்குல்ல. 12 கோத்திரத்தில் சாலமன் தப்பு பண்ணிட்டார். தீர்க்கதரிசி அகியா வராரு. ஒரு சால்வை எடுத்து 12 துண்டை கழிச்சு 10 துண்டை அவன் கையில் கொடுத்துட்டு ஒரு மனுஷிட்ட கொடுத்துட்டாரு. பேர் யோரேபியாம். ரெகேபியாம்கிட்ட 2 கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணான்? பாலா போனவன் இவனோட மோசமாயிட்டான். கடவுளமான பாவத்தை நிறைய பண்ணி சில ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். ஆண்டு விட மாட்டார். ஒரு நாளும் யாரையும் விட மாட்டார். பட்சிக்கிற அக்னி, ஒருத்தன் தப்ப முடியாது. இன்றைக்கி வேணால் நீ தப்பிக்கலாம், நாளைக்கு தப்பிக்கலாம், நீ ஏமாற்றலாம், எப்படியோ வாழ்ந்த. ஆனால் ஒரு நாள் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்க பாவம் வேறு எங்கேயும் போகாது. வீட்டு ஒன்று தான் படுத்திருக்கோம். நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு ஏற்ற பலனை நீ அனுபவிச்சு தான் தீரணும். அது யாரும் ஒருத்தன் தப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இறைவனுடைய மனைவி, இறைவனுடைய குழந்தை சாக போகுது. டெட் பாடி ஆக போது, சாக போகுது. மனைவி கூப்பிட்டு சொல்கிறா, தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காருங்க, ஐயான்னு ஒரு மனுஷன் இருக்காரு. அவன் குழந்தை பேர் அபியா. ஐயான்னு தீர்க்கதரிசி இருக்காரு, அங்கே போ, குழந்தைக்கு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு சொல்லுவான். ஆனால் போகும்போது நீ வேறு மனுஷியாக பார்த்துட்டு போ. நீ யூரோப்பியா மனைவின்னு சொல்லாமல் வேஷம் தரிச்சு வேறு மனுஷியாக போங்க. போகும்போது காலியாக போகாத. தீர்க்கதரிசி ஒரு 10 அடைகளுக்கு அப்பங்கள் கொண்டுட்டு ஒரு கலச தேனை தூக்கிட்டு போகிறான். வாசல் ஐயா வயதான காலத்தில் கண் மங்கி சரியாக அடையாளம் தெரியாமல் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆனால் ஆண்டுக்கு தெரியுமில்ல, இப்போ நீ பண்ணுற தப்பு ஆண்டுக்கு தெரியுமில்ல. ஆண்டு சொல்கிறாரு, இறைவன் மனைவி ஒரு விசேஷம் ஒன்று கேட்க, சோசியம் கேட்க வரா. உங்ககிட்ட வரும்போது அந்நிய ஸ்திரியாக வருவா, வேறு ஸ்திரியாக வருவா. நீ என்னன்னு சொல்லடான்னு ஆண்டு சொல்லிட்டாரு. இவன் காணிச்சத்தை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இறைவன் மனைவியே உள்ளே வா. இவனை அந்நிய ஸ்திரியாண்ட ஏன் காட்டிட்டு வர? ஆண்டவர் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கையில் கொடுத்தாருல்ல, ஆண்ட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாக போனதில்ல, உன் பிள்ளை செத்து போன்ட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் வேஷம் ஜெபம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, உபவாசம் இருக்க மாதிரி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை இருக்காது. புருஷனை மதிக்க தெரியாது, பிள்ளைகள் அன்பை நடத்த தெரியாது, ஜெபத்தில் முதலாளாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் கடவுளோட அன்பு இருக்காது. ஒரு வாழ்க்கை சீர்லாம் வாழ்க்கை இருந்து தேவனை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட யாரும் பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனோபத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டார். நீ ஆண்டவர் தேடி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது உன்னை கைவிடவே மாட்டார். வேதத்தில் பாசிக்கம் இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எப்பவும் சமாதானத்தை தருவார். என் சமாதானம் தருவேனாரு. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேனார். உலகத்தில் இன்னைக்கு இவ்வளோ பேர் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சமாதானம் இல்லாமல் காரணம் கேட்டால் வாழ்க்கை சீராக இருந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்று கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நிறைய பேர் வாழ்க்கை அதான். பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் பொய் சொல்லுவாங்க. அது வாழ்க்கையில் பணம் காப்பாற்றாது, நகை காப்பாற்றாது. ஒரு வாழ்க்கை சீர், ஒரு நடை தான் உனக்கு காப்பாற்றும். நீ நடக்கிற நட
தேவனுக்கு பிரியமான நடையாக இருக்கணும். தேவனோட வாழக்கூடிய நடையாக இருக்கணும். ஒரு கற்புள்ள வாழ்க்கையை வாழணும். தேவனுக்கு பிரியமுள்ள எப்படியோ வாழ்றான். நீ உயிருள்ள தேவனை நேசிக்கிற, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிற. இன்று பேசி கொண்டிருக்கிறார், இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார், இன்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீ அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு உண்மையா நீ வாழ்வாயானா அதோடு கைவிட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சோர்வுகள், அசதி ஆண்டவர் நம்புறதில்லை, சோர்ந்து போறாங்க. காரணம் கேட்டா கடவுளும் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு சோர்வே வராது. நீ கடவுள் மேல நம்பிக்கையோடு நீ வாழ்வாயானா வாழ்க்கையில கஷ்டமே வராது. நீ கடவுள் உலகத்தில் ஒரு காலில் ஒரு தோணி, தண்ணியில் ஒரு தோணி, அப்படி ரெண்டு காலை மாறி மாறி வச்சுதான் வாழ்க்கை சரியில்லை. ஒரே செடி எந்த நிலைமை வந்தாலும் சரி, தேவன் மேல் நம்பிக்கையை வாழும் போது எந்த காரியத்தையும் சோர்ந்து போகாதீங்க. கடவுளும் கூட இருக்காரு. உங்களை மாதிரி உண்மையான தெய்வத்தை வாழ்க்கையில் வச்சுருக்க மக்கள் நிறைய பேர் இல்லை. நீ ரட்சகர ஜீவனுள்ள தேவனை கூட எப்பவுமே உங்களை நடமாட்டிக்கிட்டு உங்களோட பேசிக்கிட்டே இருக்காரு. உங்களோட நடமாட்டி ஒரு சரீரத்தை உங்க கூட இருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஏன் விட்டு நீ கவலைப்படணும், சோர்ந்து போகணும்? அதனால சோர்ந்து பார்க்காதீங்க. இந்த லெந்து டேஸ் சொன்னாங்க 40 நாள் முகவடலாம் இராதீங்க. சில பேர் பாஸ்டிங் சொல்லுவாங்க. 40 நாள் பிரதர் பாஸ்டிங் இருக்கேன், இன்னைக்கு சிலுவை போட்டு எனக்கு ஜூஸ் விடுங்கப்பாங்க. நிறைய பேர் ஏமாத்த வேலை. நீ ஆண்டு சோர்ந்து விட ஆண்டவனுக்கு ஒரு கஷ்டம் தர மாட்டார். டைமு தான் நல்லா சாப்பிட்ருங்க, அது என்ன கஷ்டம் இருக்குது? ஆண்டு பலம் தான் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட இருங்க, உண்மையாக வாழுங்க, கடவுள் உண்மையாக வாழுங்க. அதை தான் ஆண்டு விரும்ப. சும்மா வாயில் உண்மை இல்லை, செயலில் உண்மை இல்லை. அவன் நீ பாசிக்கிறது இல்லாமல் ஒரு பாசிங் சும்மா பேருக்கு இருக்க வேண்டியதில்லை. ஒரு சரி பாசிலிருந்து கடவுள் பிரியமில்லாமல் வாழ்ந்து பேசுங்க, ஏன் உடம்பை கெடுத்துக்கிறேன்? நல்லா சாப்பிடுங்க, கடவுள் பிரியமாக இருங்க, கடவுள் சமூகத்தில் நெடுமுழங்கால் விட்டு அவனை கேளுங்க. மோசே 40 நாள் ருசியாமல் குடியாமல் தான் அவனுக்கு பசி வந்ததா? வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யாத்திரை 33:11 வாசிக்கும் போது ஒரு சிநேகிதோடு பேசுவது அந்த முகமும் ஆண்டு மோசிட்டு பேசினார்ல, யார்கிட்ட பேச முடிஞ்சுதா? ஒரு நாளைக்கு 48 மணி நேரம், 80 நாள் இருந்திருக்காரு. அவர் இருந்த டைம் 1960 மணி நேரம் இருந்திருக்காரு. முடிஞ்சு அவர் பாசி இந்த நேரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்துக்கு இருக்கணும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். அதுதான் அங்கே விரும்புகிற காரியம். சும்மா பாசிங்க இருக்கேன் பாசின்னு சொல்லி ஊர்வம் பேசிட்டு தூஷணமான வார்த்தை பேசிக்கிட்டு எபேசியர் 4:27 வாசிக்கும் போது கெட்ட வார்த்தை உண்டு வாய்ந்து போக வேண்டாம், பக்தி விதிக்கு நல்ல வார்த்தை உண்டான கேட்க பிரயோஜனம்னா உங்களோட வாயின் வார்த்தை, வாயின் வார்த்தை உங்களை காயத்துப்படுத்தக்கூடாது. வாயின் வார்த்தை உங்களுக்கு இனிமையாக்கணும். நீ பேசுகிற வார்த்தைகளுக்கு சுகம் அடைஞ்சிடணும். ஒரு வார்த்தை கிட்ட அன்பாக நீ பேசிட்டீங்கன்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க, சில மனைவி பார் சொல்லுவாங்க, புருஷன் நம்ம எப்போ போட்டு அடிக்கிற ஐயா, ஒரு வார்த்தை சாப்பிட்டியா நல்லா இருக்கேன்னு கேட்ட எவ்வளோ சந்தோஷம் நினைப்பா வச்சுக்கோங்களேன். அதுதான் வாயின் வார்த்தை. சும்மா வார்த்தை கூடாது. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பியான்ட்டு கேட்கலாமாண்டவரே, சரியத்தை கேளுங்க. கரைகளோடு கூடிய ராஜான்னு கேட்கலாமா? திருநெல்வேலி வந்திருக்கிற ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார். கண்ணீரை காண்கிற தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஒரு கண்ணீரை காண மாட்டாரா? நிச்சயமாக காணுவார். ஆகாரின் கண்ணீர் கண்டு ஆபரகமே துரத்திட்டாரு, சாராலே துரத்தி விட்டார். அவள் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி ஓடினான், சாத்து போவோம்னு ஓடிக்கிட்டு இருந்தா. அவனை கேட்டார்ல, ஆகாரின் எங்கே இருக்கான்னு கேட்டாரு. ஆகாரின் எங்கே கேட்டு அவள் கண்ணீரை துடைச்சார்ல. அவன் என்ன சொன்னான்? நீரை காண்கிற தெய்வம், காண்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கீங்க, உங்களோட பேசக்கூடிய தெய்வத்தை தேடி வந்திருக்கீங்க, உங்களோட உறவாடக்கூடிய ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, உன்னை நலம் விசாரிக்க தெய்வத்தை தேடி வந்திருக்கீங்க, உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கீங்க. வேற யாரையும் நீ தேடி போடல, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற மெய்யான ரட்சையை தேடி வந்திருக்கும் போது அவனை கேளுங்க, ஆண்டவரே கரைங்களோடு கூடி இருக்கட்டும் ராஜா, ஏதோ நாங்கள் வந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்லாம ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உங்களோட பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறா. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குறது தூங்குறதும் இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆண்டவர் தான், அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்.
அழைப்பு பெற்ற பிள்ளைகளை வாழலாமா? நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்கு சமூகத்தில் வருகிறோப்பா. பிள்ளைகள் கதறி கேட்டிருக்கீங்க, பிள்ளை இறுதி வேதையா இருந்திருக்கீங்கப்பா. விசேஷமானவரே, இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சிந்தனையெல்லாம் இருந்தீங்கப்பா. விடுதலை கொடுத்து அனுப்புங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பண்ணி விண்ணப்பத்தை அறிந்து கம்பீரத்தோடு செல்ல கிருபை தாங்க. வேதனை நீங்கி சுகமாய் என்று சொன்ன தெய்வம் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் வேதனை நீங்கி சுகத்தோடு செல்ல கிருபை தாங்க. குடும்ப பிரச்சனைகள், குடும்ப வேதனைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்துங்கப்பா. குடும்பத்தை எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர் ஆண்டவரே, கடன் பிரச்சனை ஆண்டவரே, எல்லா காரியம் இருக்கு சாமி. வானத்தில் பலகைகளில் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் இருப்பேன்னு சோதித்து பாருங்க. தெய்வம் விசேஷித்த கருவிட்டு காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்த்துக்கிறாரு. உங்க விண்ணப்பங்கள்லாம் ஆண்டு பார்க்காரு. உங்க விண்ணப்பத்தை ஆண்டு பார்த்துட்டாரு. இனி என்ன விண்ணப்பத்தை எழுதிருக்கீங்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை ஆண்டு தருவார். அவரை மாத்திரம் பிடிங்க, அவரை வேற யாரையும் பிடிக்காதீங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் என்னதை என்ன போய் எம்மாத்திரம் பார்த்தபடி மனுஷன் நம்ப வேண்டாம். ஆண்டவர் சார்ந்திருக்கீங்க, வாழ்க்கையில் ஒரு குறையும் வர போறாங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டுடைய வார்த்தைகள் இதுவரையிலே நம்மை விசுவாசத்திலே வலிமைப்படுத்தியிருக்கிறது. கண்ணீரோடு, கஷ்டங்களோடு, பாடுகளோடு, துன்பங்களோடு, சொல்ல முடியாத எண்ணிலடங்கா பிரச்சனைகளோடு இந்த இடத்திலே நாம் வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு தன்னை அண்டிக் கொள்ளுகிற அனைவருக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஓ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு வெறுமையோடும் குறைவோடும் மனபாரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருப்போமானால் கர்த்தர் கொடுக்கிற விடுதலையோடு இங்கிருந்து கடந்து செல்லும்படியாய் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோமா? இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி உதடுகளை திறந்து, ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நான் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு உம்முடைய விடுதலையை பெற்றுக் கொண்டவராய், உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டவராய், உம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டவராய் இங்கிருந்து கடந்து செல்ல இந்த நேரத்தில் எங்களோடு இடைபடும் ஆண்டவரே என்று சொல்லி குரல்களை உயர்த்துங்கள். நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற நேரமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த தூய கடவுளே, இந்த விசேஷமான ஜெப நேரத்திலே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதன்படி செய்கிற கடவுளாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது அடியாரின் மூலமாக எங்கள் நம்பிக்கைகளை ஆழ்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளிலே வல்லமை உண்டு ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த இடத்திலே தங்கள் கவலைகளை, தங்கள் கண்ணீர்களை, தங்கள் பிரச்சனைகளை, தங்கள் போராட்டங்களை, தங்கள் பலவீனங்களை, தங்கள் பாவங்களை இந்த ஜெப விண்ணப்ப படிவத்திலே எழுதியிருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே, இதிலே எழுதியிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக, கர்த்தர் பதில் கொடுப்பீராக, கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, இங்க இருக்கிற அநேக பிள்ளைகள் சாட்சிகளாய் எழும்புவார்களாக, சாட்சிகளாய் எழும்புவார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இது மட்டுமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை வலுப்படுத்தின
தெய்வ மனிதர் ஜெயஸ்ரீ ஐயா அவர்களை உங்களுடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் உம்முடைய மகனை தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசு அழைக்கிறார், ஊழியங்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக மக்களுக்கு கலங்கரை விளக்காய், ஆண்டவரே வழிகாட்டியாய், விடுவிக்கின்ற ஒரு ஸ்தலமாய் இது விளங்குவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை விட்டு கடந்து உம்மிடத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற உமது அடியாரின் ஆன்மா ஆண்டவரே எங்களுக்காய் தொடர்ந்து உம்மிடத்தில் மன்றாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி. இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதுகாப்பிலிருந்து இப்பொழுது உலகத்திற்குள் செல்லுகிறோம். ஆனாலும் உம்முடைய நீங்கா பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. மீண்டும் நாங்கள் இப்படியாய் இந்த ஜெப கொடுகையிலே உம்மை நோக்கி பார்க்க மட்டும் உம்முடைய திரு பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். துதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே, ஆமென். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் உங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கடவுளுடைய திருச்சன்னிதானத்திலே நாம் கொடுத்திருக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.